இதை பார்க்கறதுக்காக சீதை ஒருத்தி அனுப்பியிருந்தாள். சீதையுடைய நிலை ரொம்ப சங்கடமான நிலை. வில்லை வளைப்பதற்கு ஜனகன் நேரம் வச்சிருக்கிறான். வில்லை வளைக்க போவது யார்? தான் மனதை ஒருவனுக்கு பறி கொடுத்து விட்டேன். தப்பித்தவரை தான் மனம் பறி கொடுத்தவனை தவிர வேறு யாராவது ஒருவர் வில் வளைத்தால் மனதை ஒருவனுக்கும் உடலை ஒருவனுக்கும் கொடுக்க முடியுமா? அப்படியானால் என் நிலை என்னாவது? ஆகவே நீலமாலையை கூப்பிட்டாள். நீலமாலை, என் நிலை இப்படியாக இருக்கிறதடி, நான் சபைக்கும் வர முடியாது. யார் வில்வளைக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்து எனக்கு ஒரு தரம் நீ வந்து சொல்ல வேண்டும் என்று நீலமாலையை அனுப்பி வச்சிருந்தாள். அவள் அங்கே இருந்தாள் அந்த சபையிலே. ராமன் வில் முறிச்சோன முனிவனோட வந்தவன் தான் முறிச்சோடனே இவளுக்கு சரின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த செய்தியை சொல்றதுக்கு அவள் ஓடுறாள் ராமன்கிட்ட, சீதையிடம். எனக்கு இதெல்லாம் மறந்தே போகுது. அவள் ஓடுகிறாள். வடங்களும் குலைகளும் வான வில்லிட தொடர்ந்தப்பும் கலைகளும் துயிலும் சோர்தர நுடங்கிய மின்னென நொய்தின் எய்தினாள் நெடுந்தடங் கிடந்த அந்நீலமாலையே என்றான் கம்பன். ஓடுறாளாம் அவள். கம்பனுக்கு மூட் வந்த இடங்கள்ல இந்த உடம்பாங்க ஓடுறதை காட்ட வேணும்னு ஒரு பாட்டு வச்சிருக்கிறான். கம்பனை படிக்கிறதுக்கு எத்தனை இதுக்குன்னு ஓடுறதை காட்டும். நீலமாலை ஓடுறது. இப்போ ஒரு நல்ல செய்தி, திடீர்னு ஒரு நல்ல செய்தி வந்துட்டுது. எல்லாம் 4 பாடமும் சித்தி அல்லது 3 பாடமும் சித்தி வந்துட்டுது. இது அம்மாட்ட போய் சொல்லுவான்னு ஓடுறான், அல்லது யார்கிட்டையாவது சொல்லணும்னு ஓடுறான். அது அவனவன் இஷ்டம். ஓடுற பொழுது அந்த சந்தோஷத்தை சொல்ல எப்படி ஓடுவான்னு தெரியுமா? ரொம்ப தூரத்துக்கு போய் சொல்ல வேணும். முதல் ஓடுகிற பொழுது கொஞ்சம் தூரம் ஓடி, இந்த சந்தியில அந்த சந்தி மட்டும் ஓடி மூச்சு விட்டு கொஞ்சம் நின்று, அப்புறம் அடுத்த சந்திக்கு ஓடினோன்னு அங்கே போய் ஒருக்கா நின்று மூச்சு விட்டு நின்று, வீடு கிட்ட வந்தனோட மூச்சு விடவே மாட்டான் பாருங்க. மூச்சு அடக்கி கொண்டு ஓடி போய் கிட்டையில போய் சொல்லுவான். இந்த ஓட்டத்தை காட்ட வேணும் என்று கம்பன் நினைக்கிறார். இந்த ஓட்டத்தை காட்ட வேணும் என்று நினைச்சு நீலமாலைய ஓடுகிறத கம்பன் சொல்லுகிறார். என்று கொண்டுள் நைந்து நைந்து ரங்கி விம்மி விம்மியே. இந்த பாட்டு லட்சணம் பாருங்க, பொருள் சொல்ல இல்லை, இந்த சவுண்டுல கண்டுபிடிங்க. நான் சொன்னது இருக்குது. முதல் வரியில கமா போடுறார். என்று கொண்டுள் நைந்து நைந்து ரங்கி விம்மி விம்மியே பொந்து நித்த கொங்கை மங்கை இடரின் மூழ்கு போதின் வாய். 2வது சந்தியில மூச்சு விட்டுட்டார். என்று கொண்டுள் நைந்து நைந்து ரங்கி விம்மி விம்மியே மூச்சு விட்டாச்சு. பொந்து நித்த கொங்கை மங்கை இடரின் மூழ்கு போதின் வாய் மூச்சு விட்டாச்சு. இந்த 2 முதல் வரியில மூச்சு விட்டு கடைசி 2 வரைக்கும் மூச்சு விடாம கம்பன் சொல்றான். குன்ற மன்ன கொடிசிலை முறித்த கொள்கை கண்ட குளிர்மனத்து ஒன்று ஒன்கண் மதிமுகத்தொருத்தி செய்த துரை செய்வான். 2 வரியில இடையில கமா போட்டவன் கடைசி 2 வரைக்கும் கமாவா போடல. கிட்ட வந்துட்டாள், அவள் ஓடுறாள் என்றதை கம்பன் நமக்கு காட்டுறான். சீதைக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. ராமன் தான் வில் வளைத்தாள் என்றவுடன் சீதை மகிழ்ந்தாள்.